நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாமே இன்றைய ட்ரெண்டு. எல்லா தொலைக்காட்சியும், எல்லா டிவி சேனலு, எங்க போனாலும் விஜய் 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 விஜய், டிவிக்கே. இன்னும் 2 நாள் தான் எலெக்ஷன்ல இருக்குது. இன்னைக்கு May 2, டே ஆஃப்டர் டுமாரோ 4th May எலெக்ஷன் டேட். மாற்றத்தை நோக்கி மக்களின் பயணம் 4th அன்னைக்கு தெரியும். எல்லா விவாதங்களும் தொலைக்காட்சியிலும் சரி, யூடியூப் எல்லாத்துலயும் விவாதங்கள் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, எல்லாருமே தொலைக்காட்சி நடத்துறவங்களும் என்னன்னு தெரியல, இப்போ கொஞ்சம் மாறிட்டாங்க. முன்னாடி எல்லாம் இல்லப்பா ஒண்ணு நடக்காதுங்கிறவங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் வருவாருங்க, 20% வருவாருங்க, 25% வருவாருங்க அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு 37% வரைக்கும் கொண்டு வந்து விட்டார்கள். 37க்கு மேல வரமாட்டாரா? நான் கணிக்கிறேங்க 40% வருவாருங்க. நினைச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. என்ன எழுச்சி! ரசிகர்களா இருந்தவர்கள் தொண்டராக மாறி விஜய்க்காக எதையும் செய்ய துணிந்து தன் விசில் சின்னத்திலே ஓட்டு போட்ட அனைத்து தொண்டர்களும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாள் 4ஆம் தேதி. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த 4ஆம் தேதிக்காக வெற்றியை தேடி நீங்க எல்லாம் யாருமே இருக்கக்கூடாது. எப்பொழுது விஜய் அவர்கள் டிவிக்கே என்கிற கட்சியை தொடங்கினாரோ அப்பொழுதே தமிழகத்தின் மாற்றம் என்பது உருவாகிவிட்டது. அவர் தொடங்கிய உடனே வெற்றி, அவர்தான் எதிர்காலம். வேற வழியே கிடையாது. இப்போ முன்ன பாருங்களா, இந்த 4th எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு எவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் விஜயை தேடி வருவார்கள் என. இது ஒரு பெரிய மாற்றம், ஒரு சக்தி, அது கரிஸ்மாட்டிக் பவர். அது எதுவுமே பண்ண முடியாது. அதனால மக்களே, விஜயின் டிவிக்கு ரசிகர்களே, விஜயின் தொண்டர்களே, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், பொறுமையா இருங்க. 4th அன்னைக்கு ரிசல்ட் வரும், கண்டிப்பா வெற்றி வரும். நமக்கு வெற்றி எப்ப ஆரம்பிச்சது? டிவிக்கேவை தொடங்கிய நாள் இருந்து நமக்கு வெற்றி ஆரம்பிச்சிச்சு. ஒண்ணு மட்டும் கான்பிடண்டா இருங்க, எப்பொழுதுமே இனிமேல் தமிழகத்தின் டிவிக்கே தான். தமிழகத்தின் எதிர்காலம் டிவிக்கே மட்டுமே. விஜயை மட்டுமே மக்கள் நம்புகிறார்கள். அவரையே மக்கள் தலைவனாக நினைத்து கொண்டாடுகிறார்கள். அவனை தலைவனாக நினைக்கவில்லை, தன் அண்ணனாக, தம்பியாக, தோழனாக, மகனாக, அப்படி நினைத்து, அண்ணனாக அப்படி நினைத்து கொண்டாடுகிறார்கள். இப்படி வேறு எந்த தலைவனை கொண்டாடி நான் பார்த்ததில்லை, நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒருத்தர் தானே வரணும். மக்களோடு மக்களாக, மக்களோடு ஒருவனாக, மக்களை பற்றி சிந்திக்கிறவன், மக்களின் கஷ்ட நஷ்டங்கள், மக்களுக்கு என்ன தேவை என அறிந்தவன் ஒருவன் தானே நம்மளுக்கு ஒரு தலைவனா வரணும். அவனால தானே எல்லாம் செய்ய முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நன்றி நண்பர்களே.